எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு, எல்லை இங்கெல்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு. அன்னைக்கிளி என்ன? வெக்கமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படியா? அங்கே இரு, நான் வாரேன். ஐயோ ஐயோ, இவனா? அட லூசு முத்தமே, என்னங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வாங்க உள்ள. நான் என்ன பண்ணுனேன்? ஐயோ, நீங்க முத உள்ள வாங்க. ஐயோ, என் மோனையும் பார்த்துட்டு போனோம். ஐயோ, அப்பா இப்படி இருக்காவே நினைச்சிருப்பானோ? இந்த மனுஷனை சொல்லணும். ஐயோ, என்னையும் சேர்த்து கேவலப்படுத்திட்டே. இவன் வேற ஊரெல்லாம் சொல்லுவானே, இவன் மீனாக்கு மேல ஆச்சே. ஐயோ, இவனுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியலையே. ஏங்க உள்ள வாங்குங்க. இல்ல, நான் இதுலயே நிக்கிறேனே. உங்களுக்கு ஒண்ணு தரலான்னு இருக்கேன், வாங்கல. அப்படியா? ஆமா, கொஞ்சம் வாங்க. சாரி மாமா. சாரி த. ஐயோ, என்னத்த சொல்ல மாமா? ஒண்ணு இல்லம்மா, பேங்குக்கு போனோம், அதான் அத்தை கூப்பிட வந்தேன். சரிங்க மாமா. மாமா காஃபி? ஒண்ணு வேண்டாமா? சாரி அன்னைக்கிளி, சாரி. நான் தோப்புக்கள் வேணாம் போட்டுதேன். இவன் இப்படி குறுக்காம நிப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? இவன் மீனாக்கும் மேல வந்தவன். இவன் வாயிலி ஒண்ணு கிடக்காது, மீனா வாயிலி ஒண்ணு கிடக்காது. ஐயோ, என்னத்த சொல்ல? அதுக்காக இப்ப என்ன அன்னைக்கிளி? உங்கள எனக்கு சந்தோஷமான செய்தி. என்ன? கிட்ட வந்து சொல்லுதானே? வேண்டாம், அங்கே நில்லு சொல்லுங்க, அதான் நமக்கு நல்லது. இல்ல, இனி யாரும் வர மாட்டாங்க. இது நான் கிட்ட வந்து சொல்றேன். அது வந்து இன்னைக்கு. ஹாய்பா. ஏண்டா ஏண்டா? என்னப்பா? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. ஏண்டா? ஏன்? யூ கண்டினியூ. என்னடா? நீ கேசரி வைக்க வேண்டாம், பாயசம் வைக்க வேண்டாம். அப்படியா? பாயசம் சேர்ந்து வைக்கலாம். உங்க கூட வச்சா எப்படிதான் இருக்கும்? நீ தூர போங்க. எத்தே, கேசரி வைக்கவா பாயாசம் வைக்கவா? ஏங்க, எல்லாம் உங்களாலதான். உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஏங்க, இது எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு சும்மா இருங்க. பேங்க் தானே போனோம், வாங்க. அப்ப நீ கூட பைக்ல தான் வரணும். ஏங்க விளையாடாதீங்க, கார் எடுத்து வாங்க போலாம். அப்படின்னா நான் வர மாட்டேன். சரி, பைக்ல வாரேன். சரி, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா? என்ன? வந்தேன்னு வச்சுக்க. என்ன தப்பா சொல்லிட்ட? ஓடட்ட அடிச்சு விட பாத்துக்க. தாத்தா, அன்னைக்கிளி, தாத்தா, கங்க்ராச்சுலேஷன் தாத்தா. தேங்க்யூ. உனக்கும் சேம் டு யூ. தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. பாட்டி, நீங்களும் தான். ஏ தங்கம். பாட்டி, என் கண்ணுங்களா, என் கண்ணுங்களா. நம்ம பேத்திகளை பத்தியா? கண் குளிர பாத்துட்டோம்ல. சரி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. செல்லமே, அது ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. என்ன இன்னைக்கு கலக்கலாம் வந்திருக்கீங்களா? என்னத்துக்கு? அதான் 1000வது எபிசோடுல அதான் அம்மா பொதுத்துடியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல பாட்டி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சொந்தம் கிடைச்சிருக்கு பாத்தியா? ஆமா பாட்டி, நான் தெரிந்ததுக்கு இந்த சொந்தங்கள் தானே காரணம். அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிடு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன உங்க பிள்ளையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். சரி, போய் விளையாடுங்க போங்க. அன்னைக்கிளி, மனசே குளிர்ந்து போயிருக்குது. நம்ம பேத்திக்கு சீக்கிரம் பெரிய பொண்ணுங்களா ஆயிடுவாங்கல்ல? சீக்கிரமா இருக்கும். ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு ஜாம் ஃபங்க்ஷன் நடத்தணும். சொந்த பந்தத்தோட சூப்பரா ஃபங்க்ஷன் நடத்தணும். என் ஆசையாதான். உங்க ஆசைப்படியே பண்ணுங்க. இங்க யார் தடுக்க போறா? எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாரு. எனக்கும் தான். இந்த சந்தோஷத்துக்கு அப்படியே பைக்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமா? ரவுண்டா? பேங்க் தானே கூப்பிட்டீங்க? பேங்குக்கு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க. நான் ரொம்ப
கையால கொடுமை அனுபவிச்சுட்டு கூட பிறந்தால துரோகத்தை அனுபவிச்சுட்டு ஆனாலும் இன்னைக்கு நான் வாழ்ந்து சாதிச்சு காட்டியிருக்கேன்னா அது என்னோட தன்னம்பிக்கையும் தைரியம் தான். என்னால முடியும் போது உங்களால முடியாதா என்ன? நிச்சயமா முடியும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா சிகரத்தை கூட தொட முடியும். செம்பகவல்லி லா 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 லா. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. பின்ன 1000வது எபிசோட்னா சும்மாவா? 1000 எபிசோட விடு தமிழே, நமக்கு எவ்வளவு சொந்தங்க கிடைச்சிருக்காங்க பாத்தியா? அனாதையா 3 பேரு நின்னோம். இன்னைக்கு நமக்கு எவ்வளோ சொந்தம். ஆமல அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட வாழ்க்கை ஆரம்பிச்சாலே அவளை எங்க தெரியல, அவளதான் தேடி போய்கிட்டு இருக்கேன். அப்பா என்ன சந்தோஷமா இருக்கு. சாதிச்சிட்டல தமிழே. நிச்சயமா எங்க நிலைமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நாங்களே மேல வந்துட்டோம், உங்களாலே முடியும். ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருங்க. அதுதான் வெற்றிக்கு முதல் படி. வாழ்க்கையில சோறு மட்டும் அடையவே அடையாதீங்க. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கடந்து போங்க. வெற்றி உங்களை தேடி வரும். என்ன மறந்துட்டீங்கல்ல? அட உன்னை நடி தேடிக்கிட்டு இருந்தோம். அதான் எனக்கு மூக்கு வெத்திருக்கு. ஆமா, நம்ம தலைவி எங்க? தலைவிக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போலுக்கு. அவளை தேடி எந்த பிரச்சனையும் வரல. யாரு சொன்னா? தலைக்கு மேல இருக்குது. இன்னைக்கு போக கூடாது இருக்காளோ என்னமோ, இல்ல முடிச்சிட்டா ஊம கொட்ட மாதிரி இருக்காளோ, யாரு கண்டா? சொல்ல முடியாது. ரொம்ப அமைதலா இருக்கா, என்னன்னு தெரியல. சரிங்கக்கா, போய் அத்தைக்கிட்ட ஆசை வாங்கலாம் வாங்க. அன்னைக்கிளிங்கிற ஒரு கதாபாத்திரம் நம்ம வாழ்க்கையில வராம இருந்தா நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டோம்லக்கா. நிச்சயமா. ஒரு பொண்ணு எப்படி இருக்குனுங்க உதாரணமே அன்னக்கிளி அத்தை தான். பொண்ணுங்களாலே சாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டினவங்க அன்னக்கிளி அத்தை. அவங்கள பாரு, எப்பவும் தைரியமாவே இருப்பாங்க. அதுதான் இந்த வெற்றியோட ரகசியம். உண்மைதான், எப்பவும் தைரியமா இருக்கணும். அவங்க எங்க தன்னை ஒரு பெண்ணு மாதிரி உணர்றாங்களா? முடிவெடுக்கதா இருக்கட்டும் சரி, ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கதா இருக்கட்டும், அங்க ஒரு சிங்கமா தான் களம் இறங்குறாங்க. உண்மைதாக்கா. நமக்கெல்லாம் சிறந்த உதாரணம்ல அத்தை. ஆமா, சரி வாங்க போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். அக்கா, அப்படியே இன்னைக்கு மாமாக்கா அத்தைக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிடலாம். கரெக்ட். இனிமேல் அத்தை மாமா பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். ஐயோ அக்கா, எனக்கு ஆசைதான். ஆனா இந்த சலிச்சு போய் குமார் பேரை ஏத்துக்கிடாத. நம்மளால முடியாது ஒண்ணு இருக்கா என்ன? ஏதாவது ஒண்ணு பண்ணி மாமா இங்க கூட்டிட்டு வரான். போதும், மாமா தனியா பொங்கி சாப்பிட்டதெல்லாம் போதும். நம்ம இத்தனை மருமக்க மாதிரி இருந்தோம், மாமா அவங்களே பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு அப்பா அவங்கதான். நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்கணும். கரெக்ட். நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்கணும். அப்பா அம்மா எல்லாரும் ஒண்ணா இருக்க போறோம்ல. அம்மா, தேன்மொழிக்கு சரிங்க. ஒரே ரொமான்ஸ் தான். அப்பா, முத இந்த ரெண்டுக்கு தாலி கட்டி வைங்கப்பா. இல்லட்டா மட்டும் பார்க்க வேணா லவஸ் மாதிரியா பார்க்காவ. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் தமிழே. அது உண்மைதான். அண்ணி இக்கா, அண்ணி போதும், நீங்க என்ன பேசிட்டீங்கன்னு நாங்க கேட்டுட்டோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு என்னடா, எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டுடா. ஆனா என்ன, கல்யாணத்தை பண்ணிட்டு சுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. அத அப்படியே இங்க சொல்லுங்க. ஐயோ சும்மா இருங்க. அண்ணி, இதுக்கப்புறம் நம்ம என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா 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 சொன்னடா சாமியாரா போயிருவேன் பாத்துக்கோங்க. நான் கூட பயந்துட்டேன். போய் சொல்றா, அவளுக்கு பயம் எல்லாம் கிடையாது. நான் சாமியாரா போனாலும் சந்தோஷப்படுவா. சனியா ஒளிஞ்சிடுனே. அண்ணி போடா போ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் அண்ணி. வலியாதடா போ. அண்ணி ஓரட்ட அடிச்சு போடு, ஓடிடு. சரி வா, டூயட் பாடலாம். ஓ டேய் டேய், ஆத்தி, என்ன எல்லாரும் ட்வீட் பண்றாவ? நம்ம பை உள்ளே காணோம். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். கிழவிக்கு இடத்தளத்தை பத்தியா? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். எடி மீனா, நான் எப்படி இருக்கேன்? நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மைக்கு கொஞ்சம் இடத்தாளம் தான். இரு, உனக்கு தனியா இருக்குது. என்ன அம்மையாருக்கு இன்னைக்கு எந்த வம்புத்தும் இல்லையா? இது வரைக்கும் இல்ல. அதான் எங்க அம்மா வந்துட்டாவல, உனக்கு அப்புறமா இருக்குது. என்ன ரொம்ப குசியா இருந்த மாதிரி இருக்குது? ஆமாட்டி,
அடிக்கிறியா என்ன திட்டுறியா? உன்னை திட்ட முடியுமாட்டி? திட்டினா இருக்க முடியுமா என்ன? சரி, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல போலுக்கு. அப்பா கண்ணை கட்டுதே, தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்குது. நான் இன்னைக்கு போக வேண்டாமேன்னு நிக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு போக வேண்டாமா, என்ன தேடி வருமா, அதுக்குதான் மேரி டிப் டாப்பா கிளம்பி நிக்கிய. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், இவன் நம்மள ஓட்டத நட செய்றா. ஆமாமா, நம்ம வீட்டு சில்லு வண்டி இந்த பொடிஸ் எல்லாம் உனக்கு அல்ல கைகளே. ஏய், இவ சத்தியமா நம்மள ஓட்டுதாடா, அதான் நல்லா தெரியுதம்மா. தமிழே, கங்க்ராச்சுலேஷன் தமிழே. எதுக்குடி? நீதானே இந்த சீரியலோட ஹீரோயினி? அதான் மேடம் தட்டி பறிச்சு பல நாள் ஆயி போச்சே. ஓ மை காட், என்ன சொல்ற? நடிக்காதடி நடிக்காத, உனக்கெல்லாம் ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம் கேட்டியா? என்ன நடிப்பு! நானும் இந்த சீரியலுக்காக பெஸ்ட் ஹீரோயினி அவார்டு நமக்கு கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். தட்டி பறிச்சிட்டியே. ஓ மை காட், இப்போ நீதான் ஹீரோயினி தமிழே. ஹீரோயினி நானா? ஆனா பட்டம் உனக்கு தானடி. இல்ல தமிழே, ஹீரோயினி நீதான், ஆனா பட்டம் உனக்குடி. சப்பா, 1000வது எபிசோடு எந்த வம்பு தும்புக்கும் பெயரக்கூடாதுன்னு நல்ல புள்ளையா தோட்டத்துல வந்து நிக்கிறேன். யார மாத்துச்சானி ஏரோப்ளேன் பிடிச்சு வருந்த மாதிரி ஆர்வத்துல வந்து நிக்குதே. இங்க பாரு, நல்ல புள்ளையா அடக்க உடக்கமா எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னா நான் என் அல்லக்கை நொன்னக்கை எல்லாம் கூட்டிட்டு வந்து தோட்டத்துல வந்து நிக்க. எனக்கும் அந்த வீட்டுக்கு இன்னைக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா 1000வது எபிசோடு சிரிச்சுக்கிட்டே போகணும்னு இருக்க. என்ன சீரியஸ் ஆக்கி விட்டுட்டு போயிடாலும் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, புரியுதா? பேசுடி பேசு, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லியாட்டி கொடுக்கணும். நானே சும்மா இருந்தாலும் பயவுல சும்மா இருக்க கூடாது போலுக்க. தமிழி, நான் இப்பவும் சொல்றேன், இந்த எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை பார்க்க போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு எபிசோடுக்காக நான் எந்த பிரச்சனைக்கும் போகாம நல்ல புள்ளையா நிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் தமிழி, நீ ஒரு அவசர கொடைக்கு, அதாவது முந்திரி கொட்டை. எஸ், என்னங்க அதானே ஏரோப்ளேன் பிடிச்சு வந்திருக்கு, வேற ஒண்ணு இல்ல. வாங்கடா, நம்ம வேற இடத்துக்கு போவோம். திருந்தாத உள்ளங்கை இருந்தென்னலாபம், வருந்தாத உருவங்கை பிறந்தென்னலாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே. இன்னையில இருந்து நான் திருந்துட்டேன். 10,001 என்னது? தெரிந்துறேன்னு சொன்னது கிரேட் இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். இன்னையில இருந்து பாருங்க நான் எப்படி தெரிஞ்சிருக்கேன்னு. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நிம்மதியா போங்க, திருந்துட்டேன். என்ன ஆப்பு வைக்க காத்துட்டு இருக்காரோ தெரியல. இந்த மனுஷன் பிறக்கும் போதே வாளோட பிறந்தாரோ என்னமோ. குரங்கா பிறக்க வேண்டியது மனுஷனா பிறந்திருக்கு. ஐ மீன் மங்கி. சார், உங்களை பார்த்து நான் அப்படி சொல்லுவேனே சார்? நான் பேசுனது கேட்டுட்டோ? அப்போ மங்கின்னு சொல்லிருக்கீங்க. போட்டு வாங்கியிருக்காரு. ஹலோ ஹலோ, என்ன உங்களுக்கு சிஸ்டர் இருக்குது? இப்பதான் திருந்திட்டேன்னு சொன்னீங்க. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். எடி சிஸ்டர்? நோ சார், ஒன்லி அக்கா. 82 வயசு ஆகுது. போதுமா சார்? 82? ஆமா சார், அடுத்த வருஷம் வந்தா 85,000. ஏன் சார்? ஒண்ணு இல்ல, நீங்க போலாம். அப்பா, இவர்கிட்ட போறாருதே எனக்கு பொழப்பா போச்சுது. அந்த பொண்ணுத்தர சார் என்னன்னா ஒழுங்கா டூட்டிய பாத்துட்டு இருந்தாரு. என்னைக்கு இந்த ஆதிராவை பார்த்தாரோ அன்னையில இருந்து ஆதிரா ஆதிரான்னு லோலோன்னு சுத்துறாரு. இருந்தென்னலாபம், வருந்தாத உருவங்கை பிறந்தென்னலாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அப்பா போலாப்பா. சரிம்மா, இத பூலாம் வாங்கணும். ஐயோ, மறந்தே போச்சு. இருங்கப்பா, பூ வாங்கிட்டு வரேன். சரி, நீ பூ வாங்கிட்டு காருக்கு வந்து அப்பா கார்ல நிக்கிற. சரிங்கப்பா. பார்த்து வரணுமா?
நான் என்ன சின்ன பிள்ளையா? இல்ல என்னை யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களா? போங்கப்பா. எனக்கு நீ குழந்தை தானே? சரி பாத்து வா. ம், சரிங்கப்பா. அக்கா அக்கா சொல்லுமா. அக்கா 2 முழம் பூ கொடுங்கக்கா. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துருமா, கெட்டிக்கிட்டு இருக்கே தாரேன். எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப முடிஞ்சிடும். 5 நிமிஷம் தான். அப்பா கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரலன்னா தேடுவாங்களே. இருக்குது தாங்களே. ஏமா இன்னொருத்தருக்கு கெட்டி வச்சிருக்கேன். அவரு 2 முழம் பூ கேட்டாரு. ஆனா ஆளை காணல. சரி இருமா, அவர் வரலன்னா உனக்கு தந்துடுறேன். அவர் வர மாட்டாருக்கா, எனக்கு கொடுங்க. சரி. நீங்களா நீங்களா? அக்கா வேண்டாம், நான் வரேன். அக்கா பூரடியா? தொட்டாலே நீ சினுங்கும் அழகு வந்த தொட்டாலே சிலுங்குதடி. அமைதல இருந்தா பிடிக்காதுல்ல உங்களுக்கு எல்லாம். என்ன? ஒண்ணு இல்ல. போனா அப்பா காத்துட்டு இருக்காங்க, நான் வரேன். அபி நாங்க பூ அன்னிக்கங்க. இந்தா வாங்கிட்ட. இல்ல வேணாம். வாங்கிக்க. உனக்காக தான் ஆர்டர் கொடுத்தேன், வாங்கிக்க. இல்ல வேணாம். முடியல. உன்னை போய் திட்ட முடியுமா? இல்ல திட்டுற முகமா அது? பால் வெடின முகம். இந்த மரடலுக்கு இப்படி ஒரு பொண்ணா? ஏன் தம்பி, இந்த பொண்ணுக்கு தான் பூ ஆர்டர் பண்ணியா? அவ பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. கரேக்கால நானே கண்ணு குட்டியானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கெட்டு போனேனே, பொல் பொன்மானே. சத்தமா சிரிக்காதடா, சிரிச்சிருவாங்க. சரி சரி விடு விடு. சரிடா, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கடையை சாத்திட்டு வந்துட்டோம். அட பாவி, உனக்கு வால் ஒண்ணுதான் முளைக்கல நினைக்க. ஏன்னா இது வாலிப வயசு. அப்ப நானும் அது எவையால நான் சொல்லணுமா? பாடா, நானும் உங்களை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன். யாரு நீ? ஏய் நிஜமாதான்டா. நம்பிட்டேன் நம்பிட்டேன், நம்புடா. ஏய் அப்படி ரெகர பையா மாறணும்டா. டேய் நான் மாறிட்டேன்டா, நம்பு. நீ ரெகர பையா மாறிட்ட. டேய் எப்படி நான் சேட்டு பண்றேன்னு பாருடா. நான் என் சேட்டையெல்லாம் குறைச்சு வச்சிருக்கேன். பாப்பமே. சரி இவ்வளவு பேசுறடா, வாயா பைக் ரேஸ் போவோம். பைக் நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காரு. எப்படி போறேன்னு மட்டும் பாரு. பாப்போம் பாப்போம். அட இங்கதான் பொண்ணு தெரியும் தரணும் நிக்கலா. வாங்க வாங்க. அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிய? இவன் என் கூட போட்டி போட போறானா பைக் ரேஸ்ல. டேய் அவர் பைக் ரேஸ்ல ஃபர்ஸ்ட்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அவருக்கு அப்படில மட்டும் இல்ல, பைக் ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் தான். ஏண்டா உனக்கு தெரியாத வித்தையே கிடையாதா? போடா, நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு இப்ப என்னடா செய்ய முடியும்? நீ பைக்ல ஓட்டக்கூடாது, நான் தான் ரேஸ் பண்ணுவேன். சரிடா என் தம்பி, நீ சொல்லிட்டல, இனி நான் பைக்கே தொட மாட்டேன். போதுமா? சத்தியமாக உண்மையாக என் மேல பிராமிஸா? போதுமா? போடா, உன் மேல பிராமிஸ் பண்ணாத. ஏண்டா என் செல்ல தம்பில, என் ஆசை தம்பில கண்ணீரை தொடச்சிருடா. என்னமோ ரெகுலர் பையன்னு சொன்ன, கண்ணீர் தார தாரையா வருது. போடா, நீ எதுவும் சொல்லக்கூடாது. போடா. சரிடா, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வா வா. பரவாயில்ல, தரனுக்கு கூட பிறந்த ஒருத்தன் கிடைச்சிட்டான். இவனை எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். ஏண்டா டேய், நீ கண்ணீரை தொடடா. போடா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். டேய் அப்படி சொல்லாத. டூட்டிய லீவ் போட்டு வந்து நிக்க வனத்தாண்டி. சரி சரி, என் கண்ணு இல்ல, என் ராசம் இல்ல, கண்ணீரை தொட. சரி சரி தொடக்க. சரி வீட்டுக்கு வாங்க, வீட்டுல விருந்து வச்சிருக்காங்க. ஏன் என்ன விசேஷம்? 1000வது எபிசோடு. ஆமால, கங்க்ராச்சுலேஷன்டா. ஏண்டா எனக்கு மட்டும் சொல்லுத? எனக்கு முன்ன வந்தவன் நீ தானே. பத்தியா, இதுல நான் உடனே ஃபர்ஸ்ட். என் தம்பி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருந்தா அண்ணனுக்கு பெருமை தானடா. எச்சல்ல அண்ணன், எச்சல்ல தம்பி. ஐயோ போதும் போதும், வாங்க வாங்க. தங்கச்சி, என் செல்லம், என் வைரமே, என் பட்டு செல்லம், என் தங்கம், என் தங்கச்சி, என் பாசக்காரி. ஓடியா ஓடியா. என் தங்கமே ஓடியா ஓடியா. என் செல்லமே ஓடியா ஓடியா. என் தங்கம், என் செல்லம். என்கிட்ட வச்சலாம், என்கிட்ட வா, என்கிட்ட வா. என் தங்கம், என் செல்லம். சரி சரி, போ எல்லாரும் கூட்டிட்டு வா.
என்ன சந்தோஷம்! அப்பா அப்பா அப்பா! சாரி எதுக்கு? சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். என்னாலதானே நீங்க இங்கிருந்து போனீங்க. சாரி. என்ன கிளி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க படிக்க தான் போனோம். நீ ஏதாவது பண்ணதுக்காக இல்ல. அது உங்க பெருந்தன்மை. ஆனா எனக்கு தெரியும். நான் உங்களை படுத்தின பாட்டை அப்ப பார்த்தாங்க. அத உங்களை இங்கிருந்து அனுப்பிட்டாங்க. சாரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஃபீல்லாம் பண்ணாத. என்ன கிளி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஃபீல் பண்ணாத. அண்ணா கிளி, இங்க வா. உன் மேல எங்க கோவம் இல்ல. இங்க வா. டேய், அவளை போய் சமாதானப்படுத்துடா போ. சரிடா. குடும்பமாங்க? இல்ல தெரியாம தான் கேட்டேன். குடும்பமானு கேக்குறேன். ஒரு பையன் என்ன கண்டுக்க மாட்டேங்குது. என்ன தேடி பிரச்சனை வருமா? என்ன கண்டு ஒதுங்கிட போறாள்வே. போங்கடி போங்க. ஒதுங்கி போனா மட்டும் ஏரோப்ளேன் பிடிச்சு வராமலா போயிரு. குடும்பமா கேக்குறேன் இல்ல தெரியாம தான் கேட்டேன். இது குடும்பமானு கேக்குறேன். சேம் டவுட் பிரதர். ஓய் சிஸ்டர். ஆமா பிரதர். ஒண்ணு இல்ல சிஸ்டர். அப்பாவும் அம்மாவும் ஒன்று நின்னால ஓடையில போய் நின்னுட்டு செம்பவல்லி விரட்டி விரட்டி அடிக்கா. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லு பாப்போம். ஓடையில போய். ஓடையில போய். எஸ் சிஸ்டர். ஓய் பிரதர். பிரதர். சிஸ்டர். அது ஒண்ணு இல்ல. பிரச்சனை சும்மா இருந்தாலும் நாம இருக்கோட மாட்டோம். அதான் காரணம். ஏன் சிஸ்டர், நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையில போய் நிக்க கூடாது? போடா. ரெண்டு சேர்ந்துனா வீடு தாங்காது. வரட்டா? வை சிஸ்டர்? அழுதுருவே. நான் சிரிச்சிருவேன். சரி, எனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கியே. கை கொடுங்க. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு சேர்ந்து தான் சால்வ் பண்றோம். ஓகே? டீலுக்கு ஓகேனா நான் சிரிக்கிறேன். அப்போ சோகமா தான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கியா? சரி சரி, உனக்கு இந்த அண்ணன் இருக்கேன்னு பெரிய கவலைப்படுத. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணன் சால்வ் பண்ணிருந்தேன். ரியலி? ரியலி? போறா ரெடியா? என் தங்கத்தை சொல்லிட்டா போடுறா ரெடியா?